நமது ஐத்தமிழ் சேனல் சார்பாக வருகிற 11ஆம் தேதி சனிக்கிழமையன்று ஜிஎன் செட்டி சாலை தீநகர் கண்ணதாசன் சிலை எதிரே தியாகராய ஹாலில் திரு அசோகா ஜோதிடர் அவர்களுடன் மாபெரும் கேளக்கியர் சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா? ஒரு பக்கம் சாதிய மோதல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் சாதியத்தை வளர்க்க வேண்டும் என்று போராடுகிறார், பேசுகிறார். இன்னொரு பக்கம் பெரியாரை ஒழிப்பேன் என்று பேசுகிறார். அவருடைய மூலதன கொள்கை என்னவென்று இப்பொழுது புரிகிறதா? ஒரு சூத்திர அடிமை, ஒரு தற்குறி என்றால் அது சீமான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க 8% வாக்கு வாங்கிட்டோமே, எவனும் நம்மளை ஆசைக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ரகசிய கூட்டணி இருக்கிறதாக நான் கருதுகிறேன். மனுசுமிருதியில் இருக்கிற தத்துவ கோட்பாடுகளை பெரியார் அவர்கள் பல இடங்களில் பறைசாற்றி பேசியிருக்கிறார். இவ்வுலகில் ஆண்களை மயக்குவதே பெண்களின் இயல்பு. ஆணாக இருந்தால் போதும், அழகாக இருப்பினும் அசிங்கமாக இருப்பினும் உடலுறவு கொள்ள தயங்கார் என்கிறார் அப்படின்னு மனுஸ்மிருதியில் இருக்கு. இதை பெரியார் கோடிட்டு காட்டியிருக்கிறார். முழுக்க முழுக்க RSS தமிழ்நாட்டு கைகூலியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் யார் என்றால் சைமன் செபஸ்டியான் என்கிற சீமானவர். பல்கலைக்கழக மாணவியையும் 10ஆம் வகுப்பு மாணவியையும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு சீமான் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆளுநர் தான் பொறுப்பு, அவருடைய கண்ட்ரோல தான் அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்கே ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அதை மடைமாற்றம் செய்வதற்குத்தான் சட்டப்பேரவையிலேயே ஜனகணமன கதியை பாடுங்கள் என்று சொல்லி வெளியே வந்த கவர்னர். அது மட்டும் அல்ல, உங்களுக்கு நான் சொல்றேன், நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள், நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகிறோம், பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை நெஞ்சிலே சுமக்கிறோம், கலைஞர் கருணாநிதி எதிலேயோ சுமக்கிறோம். பேசணுமா பேசக்கூடாதா? சீமானை கண்டிக்கணுமா கண்டிக்க கூடாதா? ஏன் கண்டிக்கணும்? அதுவும் கள்ளுக்கடை மறியலுக்காக 10,000 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினாரே, அதை பேசுவதற்கு சீமானுக்கு துப்பு இருக்கிறதா? வெக்கமில்லை உங்களுக்கு நான் நாட்டில் தெரிகிறதுக்கு? அப்ப இவர்கள் எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த நேரத்தில் பெரியாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சீமான் அவர்கள் பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு, சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. பெரியார் அவர்கள் குறித்தான அந்த பேச்சில் அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அதில் தன்னுடைய இச்சைக்காக தாயுடனும் சகோதரியுடனும் இச்சையை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பெண் உரிமையா அப்படின்னு சொல்லி பெரியார் அப்படி சொன்னதாக அவர் கோட் பண்ணி காட்டுறாரு. அதில் இன்னுமே உறுதியாக இருக்கார். மீண்டும் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது பாண்டிச்சேரியில் திருப்பி கொடுக்குறாரு. அப்பவும் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அவர்கள் தொடர்பாக பெரியார் பேசியது தொடர்பாக என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே பெரியார் தொடர்பாக பேசிய பல விஷயங்களை மறைச்சி வச்சுருக்கிறாங்க, அதை முதல்ல வெளியில் நாட்டுடைமை ஆக்குங்க, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் சீமான். பெரியார் குறித்து பேசிய விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் சீமான் வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறாங்க. பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஐத்தமிழ் அன்பு உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்குகிறேன். அறுவடை திருநாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. வள்ளுவர் பிறந்த தினம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கான புத்தாண்டை சுரவம் ஒன்றிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்று தமிழ் பேராசன்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிற தத்துவங்கள், மடைமாற்றங்களை செய்வதற்காகவே சில மனிதர்கள் கூட்டம் நடமாடிக்கொண்டிருக்கிறது. புலிகள் ஒரு பக்கம் போராடுகிறார்கள், போலிகள் ஒரு பக்கம் வாய்விடுகிறார்கள். மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் இன்றைக்கு பெரியாரை வசைபாடுகிற இடத்திற்கு வந்திருக்கிறார். எனக்கு தெரிய 1996களுக்கு பிறகு என்று நான் நினைக்கிறேன். 2006 வரை திராவிட இயக்க பொதுக்கூட்ட மேடைகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேடைகளிலும் பெரியாரை புகழ்ந்து பேசியவர் இப்பொழுது பேசுகிறார். அது அந்த காலம், இது இந்த காலம். அப்பொழுது நல்ல வாய், இப்பொழுது நாரவாயா என்று நான் கேட்க விரும்புகிறேன்.
போது நாங்கள் எங்களுக்கு தெரியும் பொழுது இவர் வந்து இந்த திராவிட கூட்டம் அப்படிங்கிறது ஒரு திருட்டு கூட்டம்னு தெரியாது. 2008க்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சு. அதனால என்னுடைய பாதை மாத்திக்கிட்டேன். என்னிடத்திலே சொன்னார், இளவலே 2 துண்டை விரிப்போம் ரோட்டில், ஒரு துண்டு திராவிட துண்டு, ஒரு துண்டு தமிழ் தேசிய துண்டு, 2 துண்டில் எந்த துண்டில் அதிகமான காசு விழுகுதோ அதை உதறி எடுத்து தோளில் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அதுதான் நம்முடைய கொள்கைன்னு. வெளிப்படையான ஆதாரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஆதாரம். நான் கால்கள் போனாலும் ஆதாரம் வேணுமா அன்றைய காலகட்டத்தில் சொல்லுங்கள். இப்போ சீமான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். புதிதாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் தலைத்தோங்க தொடங்குகிற நேரத்தில் தந்தை பெரியாரையும் தத்துவ ஆசானாக புரட்சியாளர் அம்பேத்கரையும் நெஞ்சிலே ஏந்தி தமிழ்நாட்டு வீதிகளில் தமிழக வெற்றி கொடி பறக்க இருக்கிறது என்பதை பறைசாற்றி விஜய் களத்திற்கு வந்திருக்கிறார். பதறுகிறார் சீமான், கதறுகிறார் சீமான். அண்ணா, நீங்க தானே கருப்பு பணியம் போட்டு பெரியார் படம் போட்டு எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க. நாங்கள் தலைமுறை இயக்கத்தை மாற்றி அரசியல் தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்று அண்ணன் சுபா முத்துக்குமார் தலைமையில் நாங்கள் ஒரு தலைமையின் கீழ் உருவாக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு வீதிகளில் நாம் தமிழர் என்கிற பேர் இயக்கத்தை உருவாக்குகிற போது தந்தை பெரியாரையும் நாம் இந்த கொள்கையின் கோட்பாட்டினுடைய தலைவர்களாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று நாம் பேசியிருந்தோம். நினைவிருக்கும் என்று நான் கருதுகிறேன் சீமானுக்கு. அப்ப எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கிறீங்க? பிரபாகரனை நீங்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள்? நாடு வேறல்லவா? தேசம் ஒன்றாக இருக்கலாம், தேசியம் ஒன்றாக இருக்கலாம், பேசும் மொழி ஒன்றாக இருக்கலாம், நாடு வேறு என்பதை மறந்து விட்டார். இன்னொன்றையும் கேட்கிறேன், தமிழ்நாட்டு வீதிகளில் மாப்போசிக்கும் சுவரொட்டி ஓட்டுகிறார் சீமான். மாப்போசியார் வீர சாவர்கர் என்று ஒரு போலி மனிதன் இந்த நாட்டிலே இறந்து போன போது கூட இதே மாப்போசி சொன்னார், வீர தத்துவ தலைவன் இறந்து போனதை நான் வருத்தத்தோடு அணுகுகிறேன் என்று சொன்ன மாப்போசிக்கு இந்த தேசத்தில் சுவரொட்டி ஓட்டுகிற கூட்டம் சீமான். இந்தி எதிர்ப்பு போரில் இந்தியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தார்பூசி தமிழ்நாட்டு வீதிகளில் திராவிட பேர் இயக்கங்கள் இந்தி மொழியை அளித்த காலகட்டத்தில் ராஜாஜி முதலமைச்சராக இருந்த இதே மாப்போசி தான் அந்த தாரை பெட்ரோல் ஊட்டி அப்புறப்படுத்தினார். அந்த மாப்போசிக்கு இன்றைக்கு சுவரொட்டி ஒட்டி கொண்டாடுகிற ஒரு தற்குறி என்றால் அது சீமான் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். அதோடு மட்டுமல்ல, வீர சாவர்கர் இறந்தபோது அபிமன்யு இறந்திருக்கிறார் இந்த மண்ணில் என்று பறைசாற்றுகிற அளவிற்கு மாப்போசி பேசியிருக்கிறார். இன்றைக்கு பெரியாரை இவர் பேசுகிறார் என்றால் என்ன தகுதி இருக்கிறது சீமான்? தகுதியற்ற தற்குறி சீமான் என்பதை நான் பறைசாற்றுகிறேன். எனக்கு தெரியும், நான் கூட இருந்து பயணிச்சவன். ஒரு பக்கம் சாதிய மோதல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் சாதியத்தை வளர்க்க வேண்டும் என்று போராடுகிறார், பேசுகிறார், இன்னொரு பக்கம் பெரியாரை ஒழிப்பேன் என்று பேசுகிறார். அவருடைய மூலதன கொள்கை என்னவென்று இப்பொழுது புரிகிறதா? வீர சாவர்கருடைய கொள்கை கோட்பாடுகளை தமிழக வீதிகளில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு சூத்திர அடிமை. RSS அடிவருடி தான் சீமான் நான் சொல்றேன். RSS சித்தாந்தங்களை, பெரியாரை திராவிட இயக்கங்களை குற்றம் சாட்டி அவங்கள வந்து விமர்சனம் பண்ணா உடனே அவர்கள் வந்து RSS உடைய அடிமைகளாகிறாங்களா? சீமானுடைய சர்டிபிகேட்ல கிறிஸ்துவர்னு இருக்கு. எந்த கிறிஸ்துவராக திருநீர் பூசி பார்த்திருக்கீங்களா நீங்க? அவர்கள் தனிப்பட்ட அவங்களுடைய இருங்க, நான் தனிப்பட்ட ஒரு அரசியல் தளத்திற்கு அரசியல் தளத்திற்கு வருகிற போது நீ யார் என்பதை அடையாளப்படுத்தி விட்டு தான் வரணும். அப்படி வராம இருக்க முடியாது. நான் கேட்கிறேன், இந்த மண்ணில் திராவிட இயக்க தலைவர்கள் இருக்கிறார்கள், எந்த இடத்துல அவர்கள் திருநீர் பூசலாம். ஆனால் நீ கிறிஸ்துவனாக இருந்து கொண்டு திருநீர் பூசுவது எதற்காக? மக்களை ஏமாற்றுவதற்காக, மக்களை முட்டாளாக்குவதற்காக. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 8% வாக்கு வாங்கிட்டோமே, எவனும் நம்மளை ஆசைக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ரகசிய கூட்டணி இருக்கிறதாக நான் கருதுகிறேன். எப்படி நேரடியாக திராவிட கட்சிகளை திராவிட இயக்கங்களை எதிர்க்கிறாரு? அப்படியா? அப்புறம் எடப்பாடியை சித்தப்பாடினாரு? அது திராவிட கட்சி தலைவர் தானே அவரு. குறிப்பா திமுகவை எதிர்க்கிறார். குறிப்பா திமுக எதிர்க்கிறார்ல. பெரியாரை எதிர்த்த சீமானுக்கு திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? திமுக ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கு? அப்ப திருட்டு திராவிடம் என்பதை ஒத்துக்கொள்கிறதா திமுக? இதுவரை ஏன் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கவில்லை திமுக? ஏன் அந்த தலைவர்கள் எல்லாம் பேசவில்லை? பெரியார் இடத்திலே பாடம் என்றவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை? எண்ணற்ற அமைச்சர்கள் எருமைகளாக இருக்கிறார்கள். சீமானை பற்றி ஒரு வார்த்தை எந்த அமைச்சராவது பேசியதுண்டா? பல்கலைக்கழக மாணவி அண்ணா நகர் 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்ட சம்பவங்களில் வாய்களியே பேசுகிறாரே ரகுபதி, இதற்கு ஒரு அறிக்கை கொடுக்க தயாரா? ஏன்னா ரகுபதியே RSS சித்தாந்த கொள்கையில் இருப்பவர். இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா நீங்க 19 ஒரு கருத்தை சொல்லிட்டு, கற்பக விநாயகர் காலேஜ்னு ஒரு காலேஜ் வச்சிருக்காரு தெரியுமா? செங்கல்பட்டுல தெரியுமா தெரியாதா? புதுக்கோட்டையில் ஒரு காலேஜ் வச்சிருக்காரு. ஏன் வேற பேரே கிடைக்கலையா? அப்ப அதுக்கு பேர் என்ன? அது பேர் என்ன நீங்க தான் சொல்லுங்க. திராவிட இயக்கத்தில் இருக்கிறவர் தானே கற்பக விநாயகர் கல்லூரின்னு பேர் வச்சிருக்காரு. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? RSS தானே? RSS தத்துவம் தானே? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சனாதனத்தினுடைய ஒட்டுமொத்த தலைமையை திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் பெரியாரை பற்றி பேசுகிற சீமானை பற்றி வாய் திறக்காத திமுக ஏன் திறக்கல? இந்நேரம் நாடு கொதிச்சில் இருக்க வேண்டாம்? நாம் தத்துவ தலைவராக இருக்கிற பெரியாரை வசைபாடுகிறவனை எப்படி இந்த நாட்டில் அனுமதிக்க முடியும்? மண் தமிழ் தேசிய மண், பெரியார் மண் என்பதை விட அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் உலாவிய மண், உலக பொதுமறை தந்த திருக்குறளை தந்த திருவள்ளுவன் உலாவிய மண். அப்படித்தான் நான் பேசுறேன். உண்மையிலேயே நீங்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் தேசியம் அப்படின்னா பெரியாரை வந்து நீங்க பெரியாரை நீங்க விமர்சனம் பண்றதை கண்டிக்கிறீங்க. அப்ப தமிழ் தேசியம் அப்படின்னா உண்மையான வரையறை தான் என்ன? தமிழ்நாடு தமிழருக்கு என்று வீரமுழக்கம் விட்டவர் யார்? தமிழ்நாட்டில் இந்திய சுதந்திரத்தை கருப்பு கொடி ஏற்றி கொண்டாடுவோம் என்று சொன்னவர் யார்? பெரியார் தானே. அப்ப அதை எப்படி கடந்து போக முடியும்? பெரியாருடைய பிள்ளைகள், பெரியாருடைய தொண்டர்கள், பெரியாருக்கு வழிவந்தவர்கள் தான் தமிழீழ தாயகத்தை அங்கீகரிப்பதற்காக தமிழ்நாட்டு வீதிகளில் போராடிய பெருமக்கள். நீ போராடுனியா? நான் கேட்கிறேன்,
தமிழீழ தாயகத்திற்காக சீமான் செய்த பங்களிப்பு என்ன? ஆயுத புரட்சிக்கு பின்னால் தமிழ்நாட்டில் ஆயுதங்களை அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட 6-7 முறை தமிழீழ பகுதிக்கு சென்று தலைவனை சந்தித்து வந்த கோவை ராமகிருஷ்ணன் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போறாரு. என்ன கேட்க போறாரு? நீங்க சொன்னீங்களே தனது இச்சை வெளிப்படையா வருவான். உடலுறவு கொள்வதற்கு ஆசை வந்தால் தாயையும் மகளையும் உடலுறவு கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக சீமான் பேசுகிறார் என்றால் எந்த இடத்துல இருக்குன்னு தான் நாம கேட்கிறோம். எங்கே பேசியிருக்கிறார்? அவர் பேசியதற்கு பல எடுத்துக்காட்டுகளை என்னால் கூற முடியும். பெரியார் இந்த மண்ணில் நிலவிய அடிமைத்தனங்களை தோலுரிப்பதற்காக அவர் பார்ப்பனியத்தில் இருந்துதான் எல்லா தத்துவங்களையும் எடுத்து பேசியிருக்கிறார். மனுஸ்மிருதியில் இருக்கிற தத்துவ கோட்பாடுகளை பெரியார் அவர்கள் பல இடங்களில் பறைசாற்றி பேசியிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். நீங்கள் பெரியார் சொன்னது என்ன அப்படிங்கிறதான் மனுஸ்மிருதி மனுவில் 2/2013 இருக்கிறத நான் சொல்லி காட்டுறேன். பெரியார் சொன்ன கூற்றுக்கள்: இவ்வுலகில் ஆண்களை மயக்குவதே பெண்களின் இயல்பு. எனவேதான் பெண்களிடம் பழகும்போது விவேகிகள் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார்கள். அடுத்து 2.214 மனுவில் இந்த உலகில் முட்டாளை மட்டுமின்றி அறிவாளியையும் தவறான வழிக்கு இட்டுச் செல்வதுடன் ஆசைக்கும் கோபத்திற்கும் அவர்களை அடிமையாக்குவதில் வல்லவர்கள் பெண்கள். இது யார் சொன்னது? நானும் சொல்லலை, நீங்களும் சொல்லலை. பெரியார் அடிக்கோடிட்டு இருக்கிறது எங்கே இருந்துனா மனுஸ்மிருதியில் இருந்து. அடுத்து 2.215 மனுஸ்மிருதியில் இருக்கிற சொல்லாடல். நீங்க சொன்னீங்கல்ல, தாய் மகள் சகோதரி எப்பெண்ணுடனும் தனி இடத்தில் அமர்தல் கூடாது. புலன்கள் ஆற்றல் வாய்ந்தவை. புலன்கள்னா என்ன? உடலுறவு ஆற்றல் வாய்ந்தவை. வெளிப்படையா சொல்லணும்னா விந்துவை தெளிப்பதற்கு ஆற்றல் உடையவை. அதைத்தான் சொல்றான் மனுஸ்மிருதியில. அது அறிவாளியையும் வெற்றி கொள்ளும். அடுத்து மனுஸ்மிருதி 9.14 இருக்கு. பெண்கள் அழகை பற்றி கவலைப்படுவதில்லை, வயதை பற்றியும் அக்கறை கொள்வதில்லை. ஆணாக இருந்தால் போதும், அழகாக இருப்பினும் அசிங்கமாக இருப்பினும் உடலுறவு கொள்ள தயங்கார் என்கிறார் அப்படின்னு மனுஸ்மிருதியில் எழுது. இதை பெரியார் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 9.15 மனுஸ்மிருதியில் இருக்கிறத ஆடவருடன் உறவு கொள்ள துடிக்கும் மோகத்தால், சலன புத்தியால், இயல்பாக அமைந்த ஈவி இரக்கமற்ற தன்மையால் கணவர்கள் எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் பெண்கள் துரோகிகளாகி விடுவார்கள். இது மனுஸ்மிருதியில் இருக்கு, நான் சொல்லல, ஆதாரத்தோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 16 என்ன சொல்லுது மனுஸ்மிருதியில? படைப்பிலேயே கடவுள் பெண்களுக்கு அமைத்துள்ள இயல்பை அறிந்து கொள்ளும் மனிதனும் பெருமுயற்சி செய்து பெண்களை காத்து வரல் வேண்டும் என்கிறது இந்து மதம். அதாவது பெண் ஆணின் அடிமை என்கிறது. ஆண் அடித்தாலும் கொன்றாலும் எதிர்த்து போராடக்கூடாது என்கிறது மனுஸ்மிருதி. 17 சொல்லுது, படைப்பிலேயே கடவுள் பெண்களுக்கு ஒதுக்கியுள்ள குணங்கள் படுக்கை, மோகம், பதவி, தாகம், ஆபரண ஆசை, கேடான ஆசைகள், கோபம், நேர்மையின்மை, வஞ்சகம், தீய நடத்தை ஆகியவை பெண்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது. அடுத்து மனு 9.2 சொல்லுது, இரவும் பகலும் பெண்களை அவர்தம் குடும்பத்து ஆடவர் தம் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருத்தல் வேண்டும். உடலுறவை நாடும் பெண்களை ஒருவர் கட்டுக்குள் வைத்தல் வேண்டும். நான் சொல்லல, மனுஸ்மிருதி சொல்லுது. மனு 9.3 சொல்லுது, குழந்தை பருவத்தில் தந்தையின் பாதுகாப்பிலும், இளமையில் கணவனின் பாதுகாப்பிலும், முதுமையில் மகன்களின் பாதுகாப்பிலும் பெண்கள் இருத்தல் வேண்டும். பெண் எப்பொழுதும் சுதந்திரமாக இருப்பதற்கு தகுதியற்றவள் என்று சொல்லுகிறது. அடுத்து 9.5 மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டது, எவ்வளவு அற்பமாக தோன்றினாலும் பெண்களிடம் தீய குணங்கள் தோன்றி வளர்வதை தடுத்தல் வேண்டும். பாதுகாக்காவிட்டால் இரு குடும்பத்திற்கும் துயரத்தை விடுவிப்பார்கள் என்று பெண்களை பற்றி கேவலமாக அருவருப்பாக மனுஸ்மிருதி சொன்னதை தான் பெரியார் அவர்கள் பல மேடைகளில் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அடுத்து மகாபாரதத்துக்கு வருவோம். பாருங்க, மகாபாரதம் அனுசானம் 28, 12, 25, 29 என்ன இருக்குன்னு சொன்னா, பெண்ணாய் பிறப்பதை விட கெட்ட பிறப்பு வேறு எதுவும் இல்லை, எல்லா கேடுகளுக்கும் வேர் பெண்களே. எது சொல்லுது? மகாபாரதம் சொல்லுகிறது. எவ்வளவு விறகினாலும் நெருப்பு திருப்தி அடைவதில்லை, ஆறுகள் கொண்டு வரும் எந்த அளவு நீரினாலும் கடலுக்கு ஆசை தீருவதில்லை, எவ்வளவு பிராணிகளை கொன்றாலும் கொலைகாரன் சமாதானம் அடைவதில்லை, இதுபோல் பெண்கள் எவ்வளவு ஆண்களாலும் திருப்தி அடைந்து விட மாட்டார்கள் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. அதிலே 49.22 அதிகாரத்தில் சொல்லுகிறது, பெண்ணை விட பாவகரமான பிராணி வேறு இல்லை, பெண் எரிகின்ற நெருப்பு போன்றவள், பெண் மாய்கை வஞ்சக குணமுள்ளவள், சவர கத்தியின் கூர்மையான பதம் போன்றவள், இவைகள் எல்லாம் உண்மையாகவே ஒரு பெண்ணின் தன்மையில் இருக்கின்றன என்று மகாபாரதம் சொல்லுகிறது. 43.23 அதிகாரத்தில் சொல்லுது, பெண்கள் பயங்கரமானவர்கள், கொடிய சக்திகளை உடையவர்கள், தங்களுக்கு போக இன்பத்தை அளிக்கிறவர்களிடத்தில் தவிர வேறு யாரையும் அவர்கள் நேசிக்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. அடுத்து ராமாயணத்துக்கு வர்றேன். ஆரண்ய காண்டத்தில் இருக்குது 13.5.6 அந்த வரிகளில், உலகம் தோன்றுவது முதல் பெண்கள் நிலைமை சூது நிறைந்தது, பெண்கள் தாமரை இலையில் தண்ணீர் போல் சலன புத்தி உள்ளவர்கள், வாழ்வோல் கூர்மையான கொடுமை தன்மையுடையவர்கள், பெண் உறுதியற்ற சலனத்தன்மை கொண்டவள், ஒன்றுக்குள் நிலைநிறுத்த முடியாதவள், எனவே அடக்குங்கள் என்ற ராமனின் புகழ்பாடும் ராமாயணம் சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்தது.
பாகவத ஸ்கந்தம் 4, 14, 42.8, 4.36 போன்ற அதிகாரங்களில் ஒரு பெண்ணால் உண்மையாக நேசிக்கப்படுவோராக யாரும் இருக்க முடியாது. ஒரு பெண் தன் நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கு தனது கணவனையோ குழந்தைகளையோ சகோதரர்களையோ யாரு வேண்டுமானாலும் கொலை செய்ய தயங்க மாட்டாள். பத்னியை சொல்றாங்க. அடுத்து திதி மந்திரத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க. என்மோ மாதா பிரேலூபோ சரதி அனனு விருதா தன்மே ரேகா விதா விருந்துகா ஆபரண யோபா பத்தியதாம் ரங்கராஜ சர்மனே சுவாகா ரங்கராஜ் சர்மனே அஸ்மது பித்ரே இத நம்ம கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படிங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மதத்தின் அர்த்தம், மந்திரத்தின் அர்த்தம், என்னுடைய அம்மா பத்தினியாக இல்லாது இருந்து என்னை வேறு ஒருவருக்கு பெற்றிருந்தால் இந்த திவசத்திற்கு உரிமை கோரி என்னுடைய உண்மையான தகப்பனார் வருவார். அப்படி இல்லாது என்னுடைய அம்மாவின் கணவரே இந்த திவசத்தை பெறட்டும். அதுதான் இந்த மந்திரத்தின் அர்த்தம். அடுத்து பாருங்க, பகவத்கீதையில் பகவத்கீதையின் 9வது அத்தியாயத்தில் ஸ்லோகம் 32 எப்படி சொல்லுகிறது என்றால், மாம்கி பார்த்த வைய பாஸ் ரித்தியே அபி இஸ்யூ பாபயோனைய. இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு மண்டை குழம்பி நாண்டு கிடிச்சு போயிடும். சமஸ்கிருதம் எல்லாம் சமஸ்கிருதம். அதில் இவங்க என்ன அதில் சொல்கிறாங்கன்னா, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பகவத்கீதையில் என்ன இருக்குன்னா, பாவயோனி என்பதை கீழான பிறப்பு என்கிறது, இழிபிறப்பு என்று சொல்லுகிறது என்று மொழிபெயர்த்துள்ளார்கள். ஆங்கிலத்தில் நேரடியாகவே போர்ன் அவுட் ஆஃப் தி வார்ம்த் ஆஃப் சின் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். என்ன, ரொம்ப மோசமானவன் அர்த்தம். அதர்ண வேதத்தில் சொல்லப்படுகிறது 6:2-3 குடும்பத்தில் பெண் பிறந்தால் அச்சம்பவம் மகிழ்ச்சிக்குரியதல்ல, வருந்துவதற்குரியது, வியாகுலப்பட வேண்டியது. ஆண் மகவை விரும்புகிறதே அல்லாது பெண் மகவை விரும்புகிறதில்லை. பெண் மகவு வேறு எங்காவது பிறக்கட்டும், இங்கே ஆண் மகவு பிறக்கட்டும். புக்கா கடவுளை வணங்குவதில் ஆண் மகவே பிறக்கட்டும், பெண் மகவு பிறக்கவே வேண்டாம் என்று சொல்லுது. காயத்ரி மந்திரத்தில் சொல்லுது. காயத்ரி மந்திரத்தில் 4வது வர்ணசனமான சூத்திரர்களும் பெண்களும் சொல்லக்கூடாதது என்ன, பராசர ஸ்மிருதி என்ற நூலில் இந்த குறிப்பு உள்ளது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. தாய் மகள் சகோதரி எப்பெண்ணுடத்தினும் தனி இடத்தில் அமர்தல் கூடாது என்று சொன்ன ஏற்கனவே நாம் மனுஸ்மிருதியை கோடிட்டு காட்டுவோமேனால், இப்படி எல்லா இந்துத்துவ நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற அசிங்கமான அருவருக்கத்தக்க வகையில் இருப்பதை தந்தை பெரியார் அவர்கள் மேடைதோறும் முழங்கியதை எடுத்து காட்டியிருக்கிறார். இப்போ இந்த எடுத்துக்காட்டலில் தான் மகளோடு புணரலாம், தாயோடு புணரலாம் என்கிற செய்திகள் உள்ளடக்கங்கள் மகாபாரதத்திலும் பகவத்கீதையிலும் மனுஸ்மிருதியிலும் சொல்லப்பட்டதை தந்தை பெரியார் அவர்கள் வீதி வீதியாக எடுத்து சென்றார். இது எப்படி குற்றமாக இருக்க முடியும்? தந்தை பெரியாருடைய கூற்றை தமிழ்நாட்டில் விதைக்கவில்லை. உங்களுடைய போலி முகங்களாக இருக்கிற மகாபாரத புனைக்கதைகளும் போலி சட்டமாக இருக்கிற மனுஸ்மிருதியிலும் இருப்பதை நான் பேசுகிறேன் என்று பல இடத்திலே பதிவு செய்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். இன்னைக்கு அந்த சொல்லாடலை, பார்ப்பனிய தத்துவத்தை தோளிர்த்து காட்டிய பெரியார் அவர்களை பார்ப்பன தத்துவம் இன்றைக்கு எதிர்க்க முடியாமல் தமிழ்நாட்டில் தலைகுனிந்து கிடப்பதால், பெரியாரை சீண்டினால் ஒரு காலம் இங்கே பார்ப்பனிய தத்துவம் எடுபடாது என்று கருதிய பார்ப்பன கும்பல்கள் இன்றைக்கு சூத்திரனாக இருக்கிற சீமானை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் பெரியாரை இழிவுபடுத்துகிற வேலையை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது. நான் பெரியார் இடத்திலே ஒரு சில இடங்களில் நான் முரண்பட்டுத்தான் இருக்கிறேன். நான் மாற்று கருத்தில்லை. அடுப்படி பெண்களும் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்ற சொல்லாடலில் நான் முரண்பட்டு நிற்கிறேன். ஆனால் பெண்ணடிமைத்தனத்தை பற்றி கடுமையாக இந்த மண்ணிலே பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள். 1929ஆம் ஆண்டு பெண்ணுரிமைக்கான சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று ஓங்கி குரல் எழுப்பியவர். 38ஆம் ஆண்டு 1938 அவர் ஆற்றிய உரைகள் இன்றும் வரலாற்று சிறப்பு மிகுந்தவை. 1987களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தபோது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெண்ணுக்கும் சம உரிமை என்கிற தத்துவத்தை பெரியாரிடத்திலிருந்து கற்று வந்துதான் அந்த சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிறைவேற்றினார்கள் என்பதை சீமானுக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கலைஞரிடத்திலே முற்றிலுமாக நாம் முரண்பட்டு நிற்கிறோம். அதிலே மாற்று கருத்தில்லை. ஈழ தாயகத்தில் இவர்கள் ஆடிய நாடகம் என்ன என்பதை தோளிருத்து காட்டியிருக்கிறோம். ஆனால் திராவிட இயக்கம் என்று நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். திராவிட இயக்கங்கள் என்றால் திராவிடம் என்ற சொல் பார்ப்பனர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ, பார்ப்பனர்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, பார்ப்பனர்களுக்கு நேர் எதிராக எவரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திராவிடர்கள் என்ற சொல்லை அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான் வரலாற்றிலே சொல்லி இருக்கிறார். அப்ப சீமான் உண்மையிலே வரலாறு படிக்கிறாரா, புராணங்களை படிக்கிறாரா? முழுக்க முழுக்க RSS தமிழ்நாட்டு கைகூலியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் யார் என்றால் சைமன் செபஸ்டியான் என்கிற சீமானவர். இவர்கள் ஆடிய கூத்துக்களை அம்பலப்படுத்தினால் கேடுகட்டு நிற்கும் நாடு. பல்கலைக்கழக மாணவியையும் 10ஆம் வகுப்பு மாணவியையும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதை மூடி மறைப்பதற்காக
இன்றைக்கு சீமான் களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஆளுநரின் மூலமாக என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். நிர்மூலமாக்குவதற்கு பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பை பற்றி எவரும் பேசக்கூடாது என்பதற்காக, அண்ணாநகர் கற்பழிப்பு சம்பவத்தை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு சீமான் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. அது ஆளுநர் ரவியின் மூலமாக RSS சித்தாந்தங்களை அருமையாக தமிழ்நாட்டில் விதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தற்குறி தான் சீமான் என்பதை பகிரங்கமாக நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். அது மட்டும் அல்ல, உங்களுக்கு நான் சொல்றேன், 1959ஆம் ஆண்டு மணியம்மை என்கிற ஒரு பெண்ணை கட்சிக்காரனுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார். ஏன்? பெரியாருடைய பாரம்பரிய குடும்பம், அவருடைய மிகப்பெரிய நிலஞ்சு வாழ்ந்தார்கள். இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், இந்த சொத்துக்கள் வெளியில் செல்ல விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சுயமரியாதை கொள்கையை ஏற்றுக்கொண்ட மணியம்மையை நான் இணையராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். அதை கொச்சைப்படுத்துகிற சீமான். ஆனால் பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தினுடைய மேடையிலேயே வீர முழக்கமிட்டு பேசுகிற போது கூட ஜெயகாந்தன் அவர்கள் விமர்சனங்களை பெரியாரை பற்றி நோக்கி கேள்விகளை வைத்தார். ஆனால் பெரியார் சொன்னார், விமர்சனங்களை ஏற்பதுதான் நமக்கு இயல்பானது, ஜெயகாந்தன் அவருடைய விமர்சனங்களை சொல்லட்டும், என் மீது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பகிரங்கமாக மேடையிலே அறிவித்தார். ஜெயகாந்தனுக்கு அதே மேடையில் பெரியார் அவர்களும் பதிலளித்தார். இதுதான் அரசியல் மாண்பு. ஆனால் இன்றைக்கு பெரியாரை இவ்வளவு இப்போ பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? பெரியாரை பற்றி, பெரியார் பிறந்தநாள் வந்திருக்கா? இல்லைப்பா, அதை பேசின விஷயங்களை நீங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் இதை விஷயத்தை வந்து டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. இப்போ என்னன்னா, இப்போ இன்னைக்கு நீங்களே என்னை கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்குறீங்க? அண்ணா நகரில் வந்து ஒரு 10 வயசு மாணவி கற்பழிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள். உச்சநீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றது. உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுத்து விட்டது. சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு முறையிட்டது. இப்படி எல்லாம் கேள்விகள் இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு 3 குழுவை நியமித்து அது உண்மையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு இப்போ நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் என்ன பேச்சு பேசினார்கள்? யார் அந்த சார் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை பார்த்து கை நீட்டுகிறது. அதிமுக திமுக காரர்களை பார்த்து கை நீட்டு. ஏன்னா சட்டசபை நடத்துறீங்களா, வேற எதுவும் நடத்துறீங்களா? அயோக்கிய பெயர்களா? மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். அதை மடைமாற்றம் செய்வதற்கு இன்றைக்கு சீமான். ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யாரு? ஆளுநர். அவருக்கும் இந்த சம்பவத்திற்கு பங்கு உண்டு. ஆளுநர் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். துணைவேந்தர் தானே முக்கிய பொறுப்பு. துணைவேந்தரே இல்லையே, அப்புறம் எங்கிட்ட முக்கிய பொறுப்பு? ஆளுநர் தான் பொறுப்பு. அவருடைய கண்ட்ரோலில் தான் அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்கே ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அதை மடைமாற்றம் செய்வதற்குத்தான் சட்டப்பேரவையிலேயே ஜனகணமனகதியை பாடுங்கள் என்று சொல்லி வெளியே வந்த கவர்னர் இன்றைக்கு சீமானை களமிறக்கி இருக்கிறார். ஆளுநர் சீமானை களமிறக்கிறீர்கள்? ஆமாம், RSS சேர்ந்து தானே உண்ணாத்தானே சேரும். ஏன் சேராதுங்கிறீங்க? இப்போ அண்ணா நகர் மாணவியை பற்றி நான் பேசுகிறோமா? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியை பற்றி பேசுகிறோமா? சீமானே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. நாங்கள் மடைமாற்றலை, உங்களுடைய பழக்கம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மடைமாற்றி கொண்டு போயிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுக நோக்கி அவர் கேள்வி எழுப்புறாரு. இப்போ இந்த நேரத்தில் பெரியாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். என்ன தேவை இருக்கிறது? இல்லை, அந்த நிருபர் கேட்ட கேள்விக்கு ஒன்றா பதில் சொல்லும் பொழுது அந்த விஷயத்துல தான் அவர் இந்த விஷயத்தை சேர்த்து சொல்றாரு. என்ன சொல்லணும்? இப்போ அதை பேச வேண்டிய தேவையில்லை. என்னால் அதை மடைமாற்றம் செய்துவிடக்கூடாது. பள்ளி அல்லது கல்லூரி மாணவியை பற்றி கேள்வி எழுங்கள், விளக்கமாக எனக்கு தெரிந்த சந்தேகங்களை நான் எழுப்புகிறேன் என்று சொல்லுகிற இடத்திலவா இருந்திருக்க வேண்டும். பெரியாரை பற்றி வசைமொழி பாடுவதற்கு என்ன தகுதி இப்போ இருக்கிறது? என்ன பேச்சு இருக்கிறது? அதோடு மட்டும் இல்லை, நான் நிறைய சொல்கிறேன். இவர் இவ்வளவு பேசுகிறாருல்ல, கிருஷ்ணகிரியில் சிவஞானம்னு ஒருத்தன் NSS கேம்ப் அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு 3 மாணவிகளை கெடுத்து விட்டு போனானே, சின்ன பிள்ளைங்களா, பச்சிலம் குழந்தைகளா, எலிபேசி தின்னு செத்து போனானே, சீமான் பதில் உண்டா? இவர் பேசுகிறார் பெரியார் இப்படியெல்லாம் பேசினார்னு சொல்லி. இதை பேசியா? இதை பேசி பார்ப்போம். நீ அடுத்து சென்னையில் ஐடிவிங்கினுடைய மாநில செயலாளராக இருக்கிற அந்த கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சக்திவேலுங்கிறவன் 40 பெண்களுக்கு மேற்பட்டவர்களை சீரழித்திருக்கிறான் என்ற தகவல் இப்பொழுது வந்திருக்கிறது. சீமான் இதுக்கு பதில் சொல்லுவாரா? அடுத்து கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஹுமாயூன் என்கிற ஒரு நபர், கும்பகோணம் அவருடைய கல்லூரியில் பெண்கள் காம இச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. இதற்கு சீமான் பதில் சொல்லுவாரா? இதையெல்லாம் கடந்து போவதற்கு, இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு இன்றைக்கு பெரியாரை அவர் கையில் எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பக்ரைனில் தமிழரசனும் ஒரு தம்பி, நாம் தமிழர் கட்சி தம்பி, அவன் அருவருக்கத்தக்க வகையில் SP வருண் போன்ற குடும்பத்தையும் கேவலமாக சித்தரிப்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு முதலமைச்சர் மீது விமர்சனங்கள் உண்டு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை தரைக்குறைவாக, அவருடைய குடும்பத்தை தரைக்குறைவாக, குறிப்பாக முதலமைச்சருடைய துணையரை மார்பிங் செய்து தேவையில்லாத புகைப்படங்களை அதிலே பதிவிட்டு இன்றைக்கு அவன் பக்ரைனிலிருந்து கிளம்பி தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு மும்பையில் இறங்குகிற போது இன்றைக்கு மயிலாடுதுறை காவல்துறையினர் போய் கைது செய்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்காரன். இதற்கு என்ன பதில் இருக்கிறது சீமானிடத்தில்? மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பேசுகிறார், நாம் தமிழர் கட்சியை அழிக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்துக்காக திமுக இன்றைக்கு களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்.
எப்படி இதெல்லாம் நம்ம அனுமதிக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன், திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் எனக்கு உண்டு. ஆனால் இதையெல்லாம் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரியான சம்பவங்களில், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளில் அல்லது இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சிறைக்கு செல்றவங்க, கைதாகிறவங்க பல கட்சிகளையும் இருக்கிறாங்க. அது நாம் தமிழர் கட்சியில் மட்டுமா அந்த மாதிரியான சம்பவம்? நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ தான் கட்சியில் நடக்கிறத மூடி மறைப்பதற்கு இந்த வேலையை செய்றீங்களா? மற்ற கட்சியில் நடக்குது, இப்போ உங்களுக்கு என்ன வேறுபாடு? நீங்கள் யாரை தலைவனாக ஏற்றிருக்கிறீங்க சொல்லுங்க. அண்ணா திமுக ஒரு தலைவனை ஏற்றிருக்கு, திமுக ஒரு தலைவனை ஏற்றிருக்கு. அது நாசகர தலைவர்களாக இருக்கட்டும். ஆனால் ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பின் உலக பரப்பில் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று 35 ஆண்டு காலம் தன் இனத்திற்காக தோளில் துப்பாக்கி சுமந்த ஒரு மாபெரும் தலைவனை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் என்ன சொல்லுவது? அவனை அவர்கள் என்ன சொல்லுவது? எதை கொண்டு அடிக்கிறது? துப்பாக்கி திருப்பிட்டு அடிச்சிருங்க என்னாலாம். ஆக அதுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்கு சுற்றுச்சூழல் மாநில பொதுச் செயலாளர் அந்த கட்சியில் அது என்னென்னமோ பேர் வச்சுருக்கிறாங்க. வெண்ணிலா தாய்மானவன் என்கிற ஒரு அம்மா சப்போர்ட் பண்ணும். யாருக்கு? இந்த தமிழரசன். அடுத்து ஆனந்தி தாமரை செல்வன் என்கிற ஒரு அம்மா, அதுவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன கருமாந்திரம் உங்களுக்கெல்லாம்? நான் கேட்குறேன். நான் வந்து இப்போ சீமானுடைய வாழ்க்கைக்குள்ள நான் நுழைய விரும்பல. நான் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சா நிறைய பேச வேண்டியது வரும். ஏன்னா நான் கூட பயணித்தவன். நான் அவுத்து விட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஆனால் அதை பேச வேண்டிய இடத்தில் நான் இல்லை. என் தகுதியை நான் குறைத்துக் கொள்ளக்கூடாது என்று நான் கருதுகிறேன். இது போன்ற அயோக்கியர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற நாம் தமிழர் பெரியாரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? பேசாத ஒன்றை எப்படி பேசியதாக சொல்ல முடியும்? இன்னைக்கு வீட்டை முற்றுகையிடுகிற போராட்டத்தை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கையிலே எடுத்துக்கொண்டு போராடுகிறது. நான் கேட்கிறேன், திராவிடர் கழகம்னு ஒரு முட்டாள் கழகம் இருக்குல்ல, கி வீரமணிங்கிற ஒரு அயோக்கியன் இருக்கிறார்ல, ஏன் போராடவில்லை? ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறாய்? திமுக ஏன் இதற்காக கண்டன குரல் எழுப்பவில்லை? ஆனால் இந்த சம்பவத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களும் இன்றைக்கு கருத்தியலை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்போ திமுகவிற்கும் சீமானுக்கு ஏதோ ரகசிய தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுவேனா? படமாட்டேனா? நாடு கொதித்து போயிருக்கிறது. இப்போ நீங்கள் மடைமாற்றம் அப்படின்னு சொல்கிற விஷயம், இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை இப்போ பெரிய அளவில் பூதாகரமாக மாறிட்டு இருக்கும் பொழுது அதை திசை திருப்ப திமுகவோட சீமானும் சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு. கண்டிப்பாக ரகசிய கூட்டணி இருக்குது. நான் ஏற்கனவே நம்மளுடைய பதிவில் தான் சொன்னேன். திமுகவினுடைய கே நகரனுடைய தனசேகரன் அவர்கள் நெருங்கிய தொடர்பிலே சீமானுக்கு இருக்கிறார். சித்தப்பா என்று தான் அழைப்பார். இன்றும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். மாசுவோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் சீமான். ஏன் ரகசிய தொடர்பு இருக்காது? நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியாக தலைவர்கள் பேசிக்கொள்வது அல்லது நான் என்ன கேட்குறேன், அப்படின்றது இயல்பான கொள்கை ரீதியாக பேசணுமா பேசக்கூடாதா? திமுகவுக்கு கொள்கை தலைவன் யார்? பெரியாரா இல்லையா? நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள், நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகிறோம், பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை நெஞ்சிலே சுமக்கிறோம், கலைஞர் கருணாநிதி எதிலேயோ சுமக்கிறோம். நீ பேசணுமா பேசக்கூடாதா? சீமானை கண்டிக்கணுமா கண்டிக்க கூடாதா? ஏன் கண்டிக்கவில்லை? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அடுத்து கள்ளுக்கடை அந்த தென்னை மர போராட்டம் பேசுகிறார், அதெல்லாம் பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன்னா, பெரியார் அவர்கள் சொந்த தோட்டத்தில் 500 தென்னை மரங்கள் வச்சு வளர்த்தாரு. அதை குத்தகைக்கு விடுறாரு. குத்தகைக்கு விட்டவன் கல் இறக்குறான். பல முறை கூப்பிட்டு எச்சரிக்கிறார், கல் இறக்காத. அப்பொழுதுதான் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைந்த காலகட்டம். காந்தியடிகள் இந்தியா முழுவதும் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார். அப்பொழுது காந்தியின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பெரியார் அவர்கள் அந்த கள்ளுக்கடை மறியலின் போது தான் யோசிக்கிறார், கல் எதிலிருந்து கிடைக்கிறது? பனை மரம், தென்னை மரம். தனக்கிட்ட இருந்த தென்னை மரம் 500ல் கல் இறக்குறான். இறக்காதுன்னு சொல்கிறாரு, மீறி இறக்குறான். வெட்டிட்டா எப்படி இறக்குவான்? குத்தகைக்காரன் கல் இறக்குவதை நிறுத்த முடியவில்லை. தென்னை மரத்தை 500 தென்னை மரத்தை வெட்டினார். பெரியாரை குற்றம் சாட்டுகிற சீமான் 10,000 தென்னை மரங்களை கள்ளுக்கடை மறியலின் போது வெட்டி சாய்த்த பசுமன் திருமகனாரை பற்றி ஏன் பேச மறுக்கிறார்? ஓட்டு விழுகாதுனா? தென் மாவட்டம் பத்திக்கும்னா? அதுவும் கள்ளுக்கடை மறியலுக்காக 10,000 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினாரே, அதை பேசுவதற்கு சீமானுக்கு துப்பு இருக்கிறதா? வெக்கமில்லை உங்களுக்குலாம் நாட்டில் தெரிகிறதுக்கு? அப்போ இவர்கள் எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை இந்தியா முழுக்க பரப்பி விட்டார்கள். கேரளத்தில் கம்யூனிச தத்துவம் தலை தோங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட தத்துவம் மேலோங்கி நிற்கிறது. இதை ஒழிக்க வேண்டும். இதை ஒழிக்காமல் விடமாட்டோம் என்று மறைமுகமாக பார்ப்பனிய சித்தாந்தம் இன்றைக்கு சீமானை கையிலே எடுத்துக்கொண்டு, ஒரு சூத்திரதாரியை கையிலே வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே பெரியாரை பேசினால் இந்த மண்ணை அழித்து விடலாம் என்று கருதுகிறது. பெரியார் பேசுகிற இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். பெரியாரை இழிவுபடுத்துகிற எந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. சீமான் 2026 காத்திருங்கள் என்ன நடக்கிறது என்று. ஆக
தந்தை பெரியாரை இவர்கள் வசைபாடுவது எதற்கென்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவ கொள்கையை தமிழ்நாட்டில் பரப்புவதற்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்களை மடைமாற்றம் செய்வதற்கும் தான் இன்றைக்கு சீமான் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி. அதோடு மட்டுமல்ல, இவர்கள் குறிப்பிடுகிறார், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல மகளையும் தாயையும் வன்புணர்வு செய்து கொள்ளலாம், கற்பழித்துக் கொள்ளலாம், அல்லது உணர்வு வைத்துக் கொள்ளலாம் என்றால் நாம் தேடி தேடி பார்க்கணும் எங்கடா இதை பேசியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டியிருக்கிற மகாபாரதம் மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்ட விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஆனால் 11/5/1953 விடுதலை ஏட்டில் எழுதப்பட்டதாக ஒரு செய்தி. அந்த பக்கங்களை போய் புரட்டி பார்த்தால் அவர் மனுஸ்மிருதியிலே சொல்லப்பட்டிருக்கிற தத்துவங்களை எடுத்து பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், சீமான் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். எந்த இடத்தில் எப்பொழுது எங்கே பேசியிருக்கிறார்? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, எல்லாம் திராவிடர் கழகம் பெரியாருடைய சிந்தனைகளையும் அவருடைய பேச்சுக்களையும் அடங்கிய புத்தகங்களை வெளியிடாமல் இருக்கிறதால் அதை நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு அதை நாட்டுடைமை ஆக்கினா தான் எனக்கு நான் அதை சொல்ல முடியும்னு சொன்னால், நாட்டுடைமை ஆக்குவதற்கு முன்னால் உனக்கு எப்படி செய்தி வந்துச்சு? அதான் அவங்க பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. உனக்கு எப்படி செய்தி வந்தது? எந்த அடிப்படையில் நீ பேசின? எதை வச்சு பேசினா? அப்போ தமிழ்நாட்டில் ஒரு வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய துணையோடு, ஆளுநர் ரவியினுடைய துணையோடு தமிழ்நாட்டில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் சீமான் என்கிற குற்றச்சாட்டை ஆணித்தரமாக நான் பதிவு செய்கிறேன். அடுத்து தமிழ் தேசியம் பேசுகிறார். இது என்ன தமிழ் தேசியம்? அவர் பேசுகிற தமிழ் தேசியமா? இல்லை, பார்ப்பனிய தமிழ் தேசியம், இந்துத்துவா தமிழ் தேசியம், ஆரிய தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிறார் சீமான். தமிழ் தேசியம் என்பது தமிழரசன் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மகத்தான தலைவர் தமிழீழ தாயகத்தில் உருவாக்கியிருக்கிறார். அந்த தமிழ் தேசியங்களை போய் சீமான் படிச்சுட்டு பேசட்டும். இவர் பேசுகிறது தமிழ் தேசியம் அல்ல, தமிழ் இந்துத்துவா தேசம், தமிழ் பார்ப்பனிய தேசம், தமிழ் ஆரிய தேசம் பேசுகிறார். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் நன்றி. நன்றி.